அந்த பையன வந்து அவங்க வீட்ல அம்மா, அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க. நல்லா வளர்த்தது மட்டும் இல்லையா, ஒரு அம்மா, அப்பா நல்லது சொல்லி தான் வளர்ப்பாங்க. இருந்தாலும் த தன்னோட மனநிலையிலயும் அவர் ஒரு நல்லவரா இருக்கிறாரு. சரிங்களா? அவரோட ஸ்டுடியோ எங்க தெரியுமா இருக்கு? சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல திருச்சியில, மத்திய பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில சரவணபவன் ஹோட்டல். நான் இப்படி சொன்னா தான் எனக்கு கரெக்ட்டா வரும். அ சரவணபவன் ஹோட்டல் இருக்கு. அதில படிப்படியா இருக்கும். அந்த ஹோட்டல் பக்கத்தில ஒரு தரையில ஒரு 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 சைவ ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல்ல எவ்வளோ டைம்ன்னு பார்த்தேன். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில ஒரு பழமுதிர்ச்சோலை இருக்கு. அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, அந்த காப்பி தூள் வாசனை அப்படியே கூப்பிடும் நம்மள காஃபி குடி குடின்னு. அதுக்கு பக்கத்தில ஒரு பழமுதிர்ச்சோலை இருக்கு. அந்த ஃப்ரூட் ஷாப்பு. அதுக்கு மேல தான் அவர் ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே சொல்றேன். அதாவது அவரும் இருக்கிறாரு. அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்ப கூட அவர் எவ்வளோ கண்ணியமா, நேர்மையா, டீசென்ட்டா நடந்துகிட்டு இருப்பாருங்க. அவரோட கடையில வந்து ஒரு ஜீசஸ் படம் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்ல மனிதர். இப்படிலாம் பையன் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். உண்மையிலே அவர் ஒரு 25க்கு மேல 35க்குள்ள 25 டூ 35க்குள்ள இருக்கும் அவர் வயசு. நல்ல மனிதர். இப்படி பேர் வாங்கணும்னு நெனைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பையன கூட்டிட்டு வந்து முதலமைச்சர்கிட்ட அவார்டு வாங்கணும், இல்ல விஜய் கிட்ட அவார்டு வாங்கணும், இல்ல குடியரசுத் தலைவர்ட்ட அவார்டு வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இப்ப நான் அவர பாராட்டுறேன் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையிலே அவார்டு. நல்ல உங்க பையன வளர்த்துருக்கீங்க. நல்ல பொறுப்பான ஒரு நல்ல குடிமகன். ஏன்னா எனக்கு வந்து மனசுல சந்தோஷமா ஆயிடுச்சுன்னா, நான் பாராட்டிருவேன். நான் முன்னாடியே சொல்லணும்னு நெனச்சேன் இந்த வீடியோவ. அப்புறம் வந்து என்ன பண்றது? சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேன்து. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மாரி சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நேத்து 2 வீடியோ அப்படியே சோகமா அப்படி இப்படின்னு பேசினேன். வியூஸே போகல. அதாவது நான் சோகமா இருக்கிறது உங்களால தாங்கிக்க முடியல. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். நான் சோகமா பேசக்கூடாதுன்னு நீங்க ஆசைப்படுறீங்க. வடிவேலு தங்கச்சி மாதிரி ஏதாவது காமெடியா சொல்லிட்டே இருக்கணும்னு. அது அந்த அந்த வீடியோ பேசி முடிச்சா தான் எனக்கு அது வந்து நிம்மதியாகும். இல்லன்னா திருப்பி திருப்பி இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இல்லன்னா அப்புறம் திருப்பி சிலப்பதிகாரம், கண்ணகி, கோவலன் சொல்லிருவேன். அப்புறம் அது உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கூடுது. இங்க பாருங்க. தமிழ்நாட்டுல 8,00,00,000 பேர் இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு இலக்கியம் படிச்சவளுக்கு ஒரு 8,000 சப்ஸ்கிரைபராவது இருக்கணும்ல. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க. நான் என்னவோ நெனச்சுக்கிட்டேன், மக்களுக்கு வந்து ஏதோ பட்டிமன்றம் அது இதெல்லாம் பார்த்து டயர்டா இருப்பாங்க. இலக்கியம் பேசலாம். அதுவும் அது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனாலும் அது மோசமா போயிடும். வீடியோ மோசமா போயிடும். அப்படியே ஏதோ கொல்லர் பட்டறைல ஊசிய தேடுன மாரி தேடி, தேடி, தேடி கண்டுபிடிச்சு அத உங்களுக்கு சொல்லணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே நெறையா சம்பாதிச்சு ஒரு BMW கார் வாங்கலாம். அப்புறம் மிச்ச காசுல வந்து என்னது சவுத் கொரியாவுக்கு போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம். குட்டி வாயாக்கலாம்லாம் நெனச்சிருந்தேன்.